வணக்கம். நம்ம கடந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் அப்படின்ற வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ் மெட்டா கேரக்டரோட யூஸ் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்தோம். அது இந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து பார்த்து ஈஸியாக யூஸ் பண்ணோம். டாட் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ரெஜெக்ஸ்பாலில் போயிட்டு regex.pal.comல போயிட்டு இந்த டாட்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? இந்த குளோபல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறதுனால எல்லா கேரக்டர்ஸும் செலக்ட் ஆகிடுச்சு. குளோபல் எடுத்துட்டோமா ஃபஸ்ட் கேரக்டர் மட்டும் செலக்ட் ஆகும் டாட். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஹெச் அப்படின்னு சொன்னோமா, ஹெச் ஃபாலோட் பை எனி கேரக்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கிடையாது. அதனால் நான் வந்து குளோபல் ஃப்ளாக் எனேபிள் பண்ணுறேன். குளோபல் ஃப்ளாக் எனேபிள் பண்ணால் எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் வரும் அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்கேப் கேரக்டர். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இது வந்து ரெஜெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷு, இங்கே ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இப்போ எஸ்கேப் கேரக்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து டாட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ குளோபல் ஃப்ளாக் எடுத்து விட்டுறேன். டாட் யூஸ் பண்ணியிருக்கேன். டாட் மீன்ஸ் தட் h followed by any character. அதுதானே நம்ம பார்த்துருக்கோம். h followed by any character. ஸோ இது ஃபார் அவர் ஷேக் ஆஃப் கிளாரிட்டி இதை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். சப்போஸ் இது குளோபல் வேணும் அப்படின்னு நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா h followed by any character. இஃப் எனி கேரக்டர்னா இன்க்ளூட் டாட் இருந்தாலும் அதுவும் எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல மீனிங் என்னன்னா டாட் இட்ஸ் அ வைல்டு கார்டு கேரக்டர் விச் டினோட்ஸ் எனி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் டாட். Suppose if you want to restore the original meaning of டாட்னு கொடுத்துட்டாவே நீங்கள் வந்து இங்கே ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஹெச் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் எடுத்துக்குது, ஹெச் கொஸ்டின் மார்க் கொடுத்தாலும் எடுத்துக்குது, ஹெச் கோலன் கொடுத்தாலும் எடுத்துக்குது. எனி கேரக்டர் அதர் தேன் த பேக்ஸ்லாஷன் வந்து எடுக்காது. பேக்ஸ்லாஷன் நியூ கேரக்டர் எடுக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ டாட்னா எனி கேரக்டர்னு சொல்லுவோம். அப்போ இஃப் யூ வாண்ட் டு ரெஸ்டோர் த ஒரிஜினல் மீனிங் ஆஃப் த டாட், எனக்கு ஒரிஜினல் மீனிங் ஆஃப் த டாட் மட்டும் எனக்கு வேணும், அதனால் டாட்டோட வைல்ட் கார்ட் கேரக்டர் மெட்டா கேரக்டரோட பிஹேவியர் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எஸ்கேப் கேரக்டர் போடணும். இந்த எஸ்கேப் கேரக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் டாட்டாகவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனி கேரக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வராது. அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த எஸ்கேப் கேரக்டர் இன் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறப்ப த பேக் ஸ்லாஷ், அதாவது இந்த பேக் ஸ்லாஷ் அப்படின்றது தான் இஸ் நோன் as escape கோடுன்னு சொல்லுவோம். which restore the original literal meaning. அதுதான் சொல்லுவோம். டாட்டுக்கான ஒரிஜினல் குவாலிட்டி என்ன? டாட்டு தானே. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பேக் ஸ்லாஷ் போடலை அப்படின்னா எனி கேரக்டர் கன்சிடர் பண்ணும். பட் எனக்கு டாட்டாவே நீ ஃபீல் பண்ணணும்னு நினச்சின்னா ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டால் போதும். அதுதான் விச் இஸ் யூ இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். விச் ரெஸ்டோர் த ஒரிஜினல் லிட்ரல் மீனிங் of the following character. அதாவது இந்த பேக் ஸ்லாஷ் ஃபாலோ பண்ணியிருக்கிற ஒரிஜினல் லிட்ரல் மீனிங் வந்துடும். சிமிலர்லி ஸ்டார் இருக்கு, ப்ளஸ் இருக்கு, கொஸ்டின் மார்க் இருக்கு, டாலர் இருக்கு, கேப் சிம்பிள்ஸ் இருக்கு. இது எல்லாமே மெட்டா கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெட்டா கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, கொஸ்டின் மார்க் இருக்குது. இதெல்லாம் அக்கரன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேப் டாலர் இருக்குது, அடுத்தது கேப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹாவ் தேர் ஓன் ஸ்பெஷல் மீனிங்ஸ். ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும், ப்ளஸுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். இப்போ டாட் நம்ம பார்த்தோம்ல, டாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருந்துச்சு. இல்லை டாட் ஒன்று மட்டும் தான் பார்த்துருக்கோம். டாட் இந்த இடத்துல வேணாம், டாட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டாருக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும், ப்ளஸுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும், கொஸ்டின் மார்க்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா அக்கரன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பொசிஷன் ஆங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெஜெக்ஸில்.
இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். அந்த மீனிங் இல்லாமல் எனக்கு ஒரிஜினல் லிட்ரல் மீனிங் டாட்டாகவே வை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணோம், நம்ம ஒரு பேக் ஸ்லாஷை கொடுக்கணும். பேக் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்கணும். பேக் ஸ்லாஷ் கொடுத்தோமா இட் வில் கன்சிடர் ஒன்லி த ஒரிஜினல் லிட்ரல் விச் இஸ் யூஸ் டு ரெஸ்டோர் த ஒரிஜினல் லிட்ரல் மீனிங். டாட்டாவே ஃபீல் பண்ணுது. சப்போஸ் இந்த பேக் ஸ்லாஷ் போடலை அப்படின்னா பாருங்க எங்கெல்லாம் ஹெச்சி இருக்கோ அதோட ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸோட மெயின் யூஸ். இதுதான் எஸ்கேப் சீக்வன்ஸோட மெயின் யூஸ். இதை நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So let me take this same example. So I would like to call escape.java. So constant str equivalent to, let me take this example, same. Okay, so here one dot is there. So my pattern constant regex equivalent to slash, this is forward slash h dot slash. Okay, so this is my pattern. This is my, literally I am indicating my pattern with the wildcard character dot. Okay, so regex dot execute of str. So once if you call this, what happens? Console dot log. Once if we call this, so it will give HA. Okay, suppose if you give global representation G, so it will try to give all. So for that you have to call all this. So HA, HO. So I don't want all this. I want only H with original literal meaning. I want to restore the original literal meaning. இது மட்டும் தான் எனக்கு வேணும். டாட்டாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த இடத்துல நான் ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டேனாவே போதும். இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியமாக பாருங்க. இங்கே இதெல்லாம் எனக்கு எடுத்துடுறேன். இருக்கட்டும், குளோபல்லே இருக்கட்டும். இது குளோபலில் இருக்கட்டும். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். என்ன சொல்கிறோம், ஸோ இங்கே பாருங்கள் டாட் மட்டும் எனக்கு வந்திருக்கு. பாருங்கள் எனக்கு டாட் மட்டும் வந்திருக்கு. இது எனக்கு தேவையில்லை, எனக்கு குளோபல் நான் கொடுக்கல. ஸோ இதை எடுத்துருங்க. அதனால் இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாட் மட்டும் 3 டைம்ஸ் போட வேணாம். டாட் மட்டும் எனக்கு வந்து புரியுதுங்களா, விச் ரெஸ்டோர் த ஒரிஜினல் மீனிங் ஆஃப் த டாட். அதுக்காக தான் இந்த பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்காக தான் இந்த பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இங்கே ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு டாட் வேணாம், நான் இந்த ஜி யூஸ் பண்ணுறேன். ஜி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து ஹேட்டு ஹாட்டு இங்கே பாருங்கள், இங்கேயும் எனக்கு இருக்குது கேரக்டரு. டீ போட்டுக்கலாம். இது வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா ஹேட்டு, ஹாட்டு, இங்கே ஒரு ஹாட்டு, இங்கே ஒரு ஹட்டு, இங்கே வந்து ஏதோ இல்லை, அதனால் வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் நீங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், ரைட்? 4 டைம்ஸ் இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இல்லைனா ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் வரும். ஸோ 4 முறை வந்து நீங்கள் அந்த EXE கால் பண்ணுறப்ப தான் அந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக வரும்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஏன்னா 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஹேட் இருக்குது, ஹாட் இருக்குது, ஹட் இருக்குது. 5th டைம் போட்டிங்கன்னா நல் வந்துடும். 4 டைம்ஸ் போட்டுருந்தோம். இப்போ 5th டைம் போட்டோன்னா எனக்கு நல் வந்துடும். இது ஒவ்வொரு முறையும் எக்ஸிக்யூட் பண்ண ஹேட்டு, ஹட்டு நல் வந்துருச்சு. 5th டைமில் நல் வந்துருச்சு. இது வந்து குளோபல்னு மென்ஷன் பண்ணுறப்ப இந்த இடத்துல குளோபல் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜெக்ஸில் குளோபல் கொடுத்ததுனால மென்ஷன் பண்ணுறப்ப. ஸோ இது வந்து ரிகர்சிவாக போடுறது நல்லா இல்லை. ஓகே, தட்ஸ் நாட் குட் இன் த ப்ரோக்ராமிங். அதனால் வந்து லெட் இங்கே ஒரு கோட் எழுதிக்கோங்க. மேட்ச் ஈக்குவலன்ட்டு சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கோங்க.
while match வந்துட்டு equivalent to regex dot exec of str. இதை நம்ம ஏற்கனவே எழுதணும். நாட் ஈக்குவலண்ட் டு நல் அப்படின்ற வரையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு பாஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து இவ்வளோ தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ மேட்ச் மட்டும் நீங்கள் கன்சோல் பண்ணிங்கன்னா போதும். கண்ட்ரோல் எக்ஸ் போட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. யா, இந்த இடத்துல இது தேவையில்லை. ஸோ இட் வில் பி அவைலபிள் வித் மேட்ச்சு. இப்போ இங்கே வந்து நாட் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேஷனல் ஆப்ரேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வரும். நான் எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரூ அப்படின்னு வரும்னு நம்ம பார்த்தோம். ரைட்? ஸோ இதோட எக்ஸிக்யூஷன் நம்ம பார்த்தோம். எனக்கு எக்ஸாக்டாக என்னென்ன இருக்குன்னே வேணும் அப்படின்றக்கப்ப கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இது வந்து என்னன்னா regex of exe.strன்றது இட் ரிட்டர்ன்ஸ் த வேர்ட்னோ. அப்போ இதை மட்டும் தனியாக ஒரு பிளாக்காக எழுதிட்டிங்கன்னா that will be treat mostly perfect. So look, so hat, hot, hot, hut அப்படின்னு வருது. நல் வந்தோடனே எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் இங்கே வந்து நீங்கள் கன்சோல் டாட் லாக் regex டாட் exestr 4 டைம்ஸ் கொடுக்க தேவை. ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. ஸோ this will give the hot, hat or hot and hut which is not equivalent to null அப்படின்னா அதை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஸோ குயிக். பட் இந்த லூப்புன்றது உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்தது தான். பட் என்னோட இன்ஸ்பெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு ரெஸ்டோர் த ஒரிஜினல் மீனிங், இங்கே ஹெச்டி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்லாஷ் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது மட்டும் வந்தால் போதும். அதுதான் எனக்கு அவுட்புட். ஓகே, ஸோ அந்த இடம் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு அவுட்புட் வந்து. ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹெச் இந்த இடத்துல பாருங்கள், ஹெச். ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன். யூ கேன் காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இங்கே பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட்? எனக்கு இங்கே டி இருக்கிறதுனால அது வரல. டி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ வில் ட்ரை. பாருங்கள் வந்துச்சு ஹெச்டி, அது மட்டும் வருது. விச் இஸ் யூஸ் டு ரெஸ்டோர் த ஒரிஜினல் மீனிங் ஆஃப் டேட்டு. நார்மலாக வைல்ட் கார்ட் கேரக்டரு டாட்னா எனி கேரக்டர்ன்றது இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகுது. அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஓகே, மீண்டும் அடுத்த வைல்ட் கார்ட் கேரக்டரை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம், நுணுக்கமாக பார்ப்போம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள் regex சீரீஸை. தமிழில் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம் டீப்தாக.